உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படும். குறிப்பாக இந்த ஆவணி மாதத்துக்குள்ளே ஏதாவது மனம் மகிழ்கிற மாதிரி பொருளாதாரத்திலையோ அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு இந்த மாதிரி மனம் மகிழ்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியம் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னா கூட இனிமேல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்மராசிக்கு இந்த ஆவணி 15க்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்கிருக்காங்க. குறிப்பாக இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எந்த விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, பொதுவாக சிம்மராசி என்பவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடந்த ஓராண்டு காலமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். பொதுவாக சிம்மராசி அப்படின்னாவே சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடந்த ஒரு 7-8 மாதமாகவே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் இறங்குனீங்கனாலும் பார்த்தீங்கன்னா சின்ன தடை, பிரச்சனை, வேலையில் ஒரு சில இன்னல்கள், வேலையை விட்டு வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலை, இந்த மாதிரி சூழலில் கடந்த ஒரு 7-8 மாதமாகவே இந்த சிம்மராசி என்பவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனநிலை அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. வெளியில் பார்க்குறதுக்கு கம்பீரமாகவும் தைரியமாகவும் தெரியக்கூடிய நம்மளுடைய சிம்மராசி என்பவர்கள் உள்ளுக்குள்ளே ஆள் மனதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சில கவலைகளையும் ஒரு சில மனக்குழப்பத்தையும் இந்த காலகட்ட சூழ்நிலையில் இந்த சிம்மராசி என்பவர்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த சிம்மராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்ட சூழ்நிலை உங்களுடைய மனநிலையை பொறுத்தவரையிலும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு வறட்சியாகவே போயிட்டு இருந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு அடமழை பெஞ்சு அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். கேது கடந்த ஓராண்டு காலமாகவே சின்ன சின்ன இன்னல்களையும் பிரச்சனைகளையும் உங்களுடைய ராசியில் உட்காந்துக்கிட்டு நிறைய தடைகளை கொடுத்துட்ருக்கா. உங்களுடைய தைரியத்தை அசைச்சு பார்க்குற மாதிரி கூட சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். உங்களுடைய மனநிலை கூட அப்படி உடஞ்சி போன மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கடந்த சில நாட்களாகவே ஏற்பட்டிருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஆவணி மாதம். குறிப்பாக ஆவணி 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியனோடு புதனும் சேரும்போது புத ஆதித்ய யோகம் ஏற்பட போகுது. இந்த புத ஆதித்ய யோகம் ஏற்படுறதுனால நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தைரியத்தோடு ஒரு புத்திசாலித்தனமும் சேர்ந்தது அப்படின்னா எப்படி இருக்கும். தைரியமாக எல்லா விஷயத்துலையும் முடிவெடுப்பாங்க, புத்திசாலித்தனமாகவும் முடிவெடுப்பாங்க. அது எப்படி இருக்கும், ஒரு சக்ஸஸான லைஃப்பை கொண்டுட்டு போகும் இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது தைரியத்தோடு ஒரு அறிவும் சேரும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு சாதகமான பலன், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சந்தோஷம், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆவணி முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு நடக்கும். இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னா கூட இனிமேல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்மராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆவணி 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நிகழும். ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே பார்த்திங்கன்னா கேது இருக்கிறதுனால மனதில் ஒரு குழப்பம், ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை, எந்த காரியத்தில் இறங்குறது, எதை விடுறது, குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களுடைய பேச்சு கேட்காம உங்களுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசியிருப்பாங்க. பொதுவாக சிம்மராசி என்பவர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு யாரும் பேச மாட்டாங்க. அந்தளவுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். அந்தளவுக்கு டேலண்டை யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த சிம்மராசி என்பவர்கள் இருப்பாங்க. கேது ராசிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனதில் ஒரு குழப்பம், ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை, நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் கரெக்டாக இல்லாமல் கொஞ்சம் தவறாக முடியறதுக்கான ஒரு சூழ்நிலை, இதை எல்லாமே கடந்த 7-8 மாதமாகவே நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த ஆவணி மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிலை கொஞ்சம் மாறும். அதோடு கூட சனி பகவானும் வக்கிரகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ரொம்ப யோகமான காலகட்டம், ஒரு பொன்னான தருணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு
மனம் மகிழ்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். இன்னுமே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் நினைத்த ஒவ்வொரு காரியமே இந்த ஆவணி 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த களத்தை மட்டும் கொஞ்சம் யோசித்து தேர்ந்தெடுங்க. எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது, குறிப்பாக 7ஆம் இடம் எப்படி இருக்குது. ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம், பார்ட்னரை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் தொழில் தொடங்குறது நல்லது. தொழிலில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பொது வாழ்வில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். முக்கியமாக ஒரு சிலருக்கு வேலையில் முக்கியமான பொறுப்பு கிடைக்கும், ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு சிலர்லாம் வேலை இல்லாமல் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குறிப்பாக அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலையே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. போட்டித் தேர்வில் எழுதினீங்கன்னா கூட நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உருவாக்குவீங்க. சந்தர்ப்பம் கிடைக்குதான்னு பார்ப்பீங்க. சந்தர்ப்பம் கிடைக்கல அப்படின்னா புதுசாக ஒரு வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் உருவாக்குவீங்க. உங்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சை யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா இதனா வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சு நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் டேலண்டாகவும் புத்திசாலித்தனமாகவும் யோசிப்பீங்க. அதனால் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு வெற்றி பெறத்துக்கான நல்ல சூழ்நிலையெல்லாம் நீங்கள் உருவாக்குவீங்க. வருமானம் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் நம்மளுடைய சிம்மராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடத்தோட அதிபதி தன லாபாதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன். அவர் சாதகமான இடத்துல அமரும்போது நிறைய அற்புதமான பலன்கள் நம்மளுடைய சிம்மராசிக்கு கிடைக்கும். பணம் பல வழிகளில் கிடைக்கும். எந்த இடத்துல கடன் வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததோ அந்த பணத்தை திருப்பி கட்டுவீங்க. அதே நேரத்தில் கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இந்த சிம்மராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நகையெல்லாம் அடமானம் வச்சுட்டு அதை மீட்க முடியலையே, அதை வட்டி கட்ட முடியலையே அப்படின்னு புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வட்டி கட்டக்கூடிய யோகம், அந்த நகையை மீட்கக்கூடிய யோகம்லாம் இந்த சிம்மராசிக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். குறிப்பாக ஆவணி 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி சந்தோஷம் தர மாதிரி ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நினைத்த காரியம் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில குறைபாடுகள் அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த குறைபாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். நிலம், வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், அதோடு கூட இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் அமையும். அதோடு கூட இந்த டாக்குமெண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லாம் சைன் போடுங்க. வண்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, நிலம் வாங்குறதா இருந்தாலும் சரி, இந்த டாக்குமெண்ட்டை கரெக்டாக எந்த பிரச்சனையும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைன் போடுங்க. சூரியனோடு புதன் இணையும் போது புத்திசாலித்தனம் அதிகமாகும். புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தையும் நல்ல ஒரு செல்வ செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். அதோட குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மங்கள ஓசை கேட்கக்கூடிய யோகம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு மங்கள காரியம் நடக்கும். உங்களுடைய வீட்டில் ஏதாவது மங்கள காரியம் நடந்திருக்கா அல்லது இனி நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. ஏன்னா சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு வரும்போது இன்னும் ரொம்ப யோக பலன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா துலா ராசியில் உச்சம் பெற்று அமர போகிறார் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு 3, 10 இந்த இடத்திற்கு அதிபதியானவர். அவர் வெற்றி ஸ்தானத்தில் வரும்போது வெற்றி செய்தி உங்களுடைய வீடு தேடி வரும். வழக்கு விவகாரங்களில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். புதுசாக ஒரு சிலலாம் தொழில் தொடங்குவீங்க. அதுவும் வேற்று மொழி பேசுகிறவங்க, வேற்று நபர்களால் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பழைய தொழிலை கூட ஒரு சிலர்லாம் தொடங்குவீங்க. அதற்கான சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு அமையும். தாத்தா பாட்டியெல்லாம் செஞ்சுட்டு இருந்த அந்த தொழிலே கூட ஒரு சிலர்லாம் செய்வீங்க. அதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த சிம்மராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். தொடங்கிய தொழிலை ஒரு சிலர்லாம் விட்டுருப்பீங்க. இதில் வருமானம் அல்ல அப்படின்னு சொல்லி விட்டுருப்பீங்க. அந்த தொழிலை மீண்டும் தொடங்குவீங்க. நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
பெண் குழந்தைகளுக்கு குறிப்பாக திருமண வரன் தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் ஆசை கனவு இது எல்லாமே நனவாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியரோட அன்பு ஆதரவு கிடைக்கும். புகழ்பெற்ற ஒரு விஐபியோட அறிமுகம் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி மாணவர்களுக்கு கிடைக்கும். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் சிறப்பாக இருக்குது. புதுசாக ஒரு சிலரெல்லாம் ஒப்பந்தம் போடுவீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதத்தை ஒப்பிடும்போது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில புதிய மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அந்த புதிய மாற்றம் லாபகரமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு லாபகரமானதாக தான் அமையும். ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். செல்வாக்கு அதிகமாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான். புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கரெக்டாக நீங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டுட்டு வரதுக்கான எல்லா வழிகளுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். வழிகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட்டில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ.